என்றார் முதியவர். அதெல்லாம் இல்லை, நீங்கள் தலபுராணம் எழுத வேண்டுமென செந்தில் ஆண்டவன் விரும்புகிறான். அதற்கான ஊதியமும் உண்டு என்று சொல்லி ஒரு பணமுடிப்பை கொடுத்தான். முதியவர் புரியாமல் நின்றார். அப்போது அந்த சிறுவன் அழகே வடிவான செந்தில் வேலனாக அவருக்கு சுயரூபம் காட்டி மறைந்தார். மகிழ்ச்சியடைந்த முதியவர் கிருஷ்ண சாஸ்திரி என்பவரிடம் தல புராணத்தை கேட்டார். அதனை நூலாக எழுதினார். அதனை அரங்கேற்ற கோயிலுக்கு சென்றார். முருகன் சொல்லியபடி நூல் இயற்றியதை அர்ச்சகர்களிடம் கூறினார். யாரும் அதை நம்பவில்லை. அவரை கேலி செய்து விரட்டினர். கோயிலை விட்டு வெளியேறிய முதியவர் தான் இயற்றிய நூலை கடலில் வீசிவிட்டார். அடுத்த ஊரில் கரை ஒதுங்கிய அந்த புத்தகம் அங்கு வசித்த அறிஞர் ஒருவரிடம் சிக்கியது. அதனை படித்துப் பார்த்த அவர் வியப்படைந்து அந்த நூலை கோயிலுக்கு கொண்டு சென்று படித்துக் காட்டினார். முதியவரை வரவழைத்து மன்னிப்பு கேட்டார்.